ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 40 இன்ச் சைஸ் ப்ளவுஸ்க்கு போயட் நெக்கில் நம்ம டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு உயரம். ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் எடுத்திருக்கோம். போட் நெக்குங்கிறதுனால நம்ம 7.5 இன்ச்சு ஷோல்டருக்கு அளவு எடுத்திருக்கோம். ஆம்கோல் அளவும் பார்த்திங்கன்னா ஆம்கோல் உயரமும் 7.5 இன்ச் எடுத்திருக்கோம். போட் நெக்கு நமக்கு வந்து ஷோல்டராக முழு ஷோல்டர்லேருந்து அதை வந்து நம்ம ரெண்டாக போட்டு பார்த்தோம்னாக்கி 7.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. எனக்கு வந்து 15 இன்ச்சு அவங்க ஷோல்டர் அளவு. செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கனாக்கி 10, 40 4ஆக போட்டு பார்த்தோம்னாக்கி 10 இன்ச்சு. வேஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, 1.5 இன்ச்சு டாட் படி 1.5 இன்ச்சு மார்ஜின் காண்டி. இப்போ இதில் வந்து நான் 4 இன்ச்சு ஷோல்டர் கட்டிங் அளவு கொடுக்கேன். பாருங்கள், 4 இன்ச்சு ஷோல்டர் கட்டிங் அளவு கொடுத்துருக்கேன். மேலேருந்து கீழ்ப்பக்கம் 3 இன்ச்சு உயரம். கழுத்து ரவுண்டு எடுக்கிறதுக்காண்டு 3 இன்ச்சு நம்ம உயரம் எடுத்திருக்கோம். அதுலேருந்து 1 இன்ச்சு விடணும். 1 இன்ச்சு விடணும். நான் மறந்து போய் அரேஞ்ச் ஆக்கிட்டேன். கீழே பின்முதுகு உயரம் பார்த்தீங்கன்னாக்கி 3.25 எடுத்திருக்கேன். 4 இன்ச்சு எடுத்திருக்கேன் நீளமும். நேர லைன் போடாமல் நான் வந்து இப்படி வளைச்சி போட்டேன். அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ஒயர் வந்து 1 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ ஷோல்டர் வந்து லைட்டாக டவுன் பண்ணி விடுவோம். ஏன்னா போட் நெக்குங்கிறதுனால நமக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால தான் இப்படி இந்த மாதிரி கவு ஸ்கேலை வச்சு ஒரு வளைவு கொடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு இதில் 7.25 வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பேட்டர்ன் வந்து நம்ம வந்து இதில் போட்டு வெட்ட முடியாது. நம்ம கேன்வாஸ் பேப்பர் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். லைட்டாக வேஸ்ட்லேருந்து கீழே வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து நமக்கு மேலே மாதிரி லைட்டாக ஒரு கவு மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம முழுசாக அதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு தான் பேட்டர்ன் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா போட் நெக் பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னால நம்ம கேன்வாஸ் ஸ்டிச்சிங் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸில் அதே அளவை நம்ம இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு நேர் லைன் போட்டு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் மேலேருந்து 4 இன்ச்சு நம்ம ஷோல்டர் கட்டிங் அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்துருக்கோம். அதே போல் தான் கேன்வாஸ்லையும் நம்ம கொடுக்கணும். 3 இன்ச்சு உயரம். இப்போ பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம இப்போ எப்படி கட் பண்ண போகிறோன்ட்டு. அதே போல் 6.25 எடுத்துக்கிடுவோம். 4 இன்ச்சு நீளம். பாக்ஸ் போடுறோம்ல, பாக்ஸுக்காண்டி நம்ம 4 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ நேராக அதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிடுவோம். இதில் ஒரு வளைவு கொடுத்துக்கிடலாம். கழுத்து ரவுண்டு கொடுக்கும். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பேட்டர்ன் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு கஸ்டமருக்காண்டி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க இந்த பேட்டர்ன் தான் சொல்லியிருந்தாங்க. நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு அளவில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்ததுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ வெளியில் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள பேட்டர்ன் இப்போ லைன் வரைஞ்சிருக்குள்ள இதை தான் இந்த மெயினில் தான் இப்போ கட் பண்ணுறோம். நம்ம பாருங்கள், கழுத்தை ரவுண்டை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க பேட்டர்ன் இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி இதழ் ஷேப்பில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதாவது ஓவல் ஷேப்னு சொல்லுவாங்க. அதை ஓவல் ஷேப் மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க ப்ளவுஸில். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி லைனிங் கிளாத்தில் வச்சாச்சு. இப்போ மெயின் கிளாத் கூட நம்ம எப்படி அட்டாச் பண்ணணுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். லைட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிட்டு பின் போட்டு எடுத்துக்கோங்க. நான் அயன் பண்ணதை நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணலை. அயன் பண்ணிங்கனாக்கி பிசுறு, அதாவது அந்த கீழே வந்து பசை பகுதி மாதிரி இருக்கும், அதை வந்து கீழ்ப்பக்கம் வச்சுக்கோங்க. காட்டன் பகுதி மாதிரி இருக்கும், அதை வந்து மேலே வச்சுக்கணும் கேன்வாஸில். அப்போ தான் நம்ம அயன் பண்ணும்போது ரெண்டுமே சேர்ந்து ஸ்டிச்சிங் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு 2, அதாவது இன்ச் டேபிளில் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு, அதாவது 2 இது பாயிண்ட்டு கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி வரணும். இப்போ வந்து நான் வந்து லைனிங்கில் தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பின்னையும் எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணலாம். மெயின் கிளாத்தில் வந்து நல்ல பகுதியை உள்ளேயும் கெட்ட பகுதியை வெளியிலையும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம அடித்து திருப்ப போகிறோங்கிறதுனால நல்ல பகுதி உள் பக்கமாக இருக்கட்டும். இந்த மாதிரி லைனிங் கிளாத்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் கிளாத் கீழே இருக்குது, 2வது பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் இருக்குது, 3வது கேன்வாஸ் இருக்குது. நம்ம இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு வந்து பல்ட்டி பண்ணும்போது கரெக்டாக கேன்வாஸ் பார்த்திங்கன்னா உள்ள லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவில் போயிடும். நம்ம அதை மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பேட்டர்னை உள்ளேயும் கேன்வாஸை உள்ளேயும் லைனிங் கிளாத்தை மேலேயும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கி நமக்கு வந்து கேன்வாஸ் வெளியில் தெரிஞ்சிடும் நம்ம மாற்றி பண்ணும்போது. இந்த மாதிரி நடுவில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நடுவில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு வந்து துணி விலகாமல் அப்படி இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்ட்டு. இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி வந்தோமோ அதே போல் தான் மெயின் கிளாத்லையும் ஸ்டிச் பண்ணி வரணும். துணி நழுவாது. ஏன்னா நம்ம வந்து மெயின் கிளாத்துக்கும் லைனிங் கிளாத்துக்கும் நடுவில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டதுனால துணி வலுவ சான்சஸ் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த பக்கமாக நல்ல பக்கம் ஒரு லைனில் ஸ்டிச் பண்ணி வரலாம். லைனிங் கிளாத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே போல் தான் இதுலேயும் மெயின் கிளாத்லேயும் ஸ்டிச் பண்ணணும். ஒரு நூல் கேப்லேயே ஸ்டிச் பண்ணி வாங்க. பாருங்கள், நம்ம இப்போ முழுசாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை பார்த்திங்கன்னா கேன்வாஸை கட் பண்ணாமல் நம்ம லைனிங் கிளாத்லேயும் மெயின் கிளாத்தையும் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம நடுவில் தையல் போட்டிருந்தோம்ல, அந்த தையலுக்கு நேராக கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் கட் பண்ணுவோம். கேன்வாஸை நம்ம கட் பண்ணிடக்கூடாது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிசர் கட் லைட்டாக போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம இதை வந்து பல்ட்டி பண்ண போகிறோம்.
இப்போ கெட்ட பக்கமும் நல்ல பக்கமும் பார்த்து திருப்பி எடுத்துக்கிடலாம். திருப்பி எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஊசியில் நூல் வச்சுக்கிட்டு, இப்போ இந்த முக்கு திரும்பாததுனால நான் வந்து ஊசியில் நூல் வச்சு இப்படியும் திருப்பலாம். நீங்கள் எனக்கு வந்து இந்த துணி வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது. நான் அதனால் உங்களுக்கு லைட்டாக இப்போ சொல்லி தான் காட்ட போகிறேன். நீங்கள் வந்து துணி நல்ல துணியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட திருப்பிக்கிடலாம். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் திருப்பி எடுத்துக்கிடலாம். இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கு நல்லா அந்த முக்கு வந்து அழகாக திரும்பி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த துணி கஸ்டமர் தந்திருக்க அந்த துணி வந்து நல்லா இல்லை, அதனால் அவங்களுக்கு கூட்டி கொண்டு வந்தே காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பல்ட்டியே பண்ணினேன். ஏன்னா துணி வந்து ஒரு மாதிரி தையல் போட்ட இடம்லாம் பிதிர்ந்த மாதிரியே இருக்குது, பிதிர்ந்துக்கிட்டு போகுது துணி. அதனால் கஸ்டமர் கூட்டி கொண்டு சொன்னே வந்தாங்க. அதனால் அவங்கள்ட்ட காட்டினேன். அவங்க சொன்னாங்க சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க, நான் அன்றைக்கி அந்த ஒரு நாள் ஃபங்க்ஷன் மட்டும்தான் போடுவேன், அதுக்கப்புறம் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகிட்டு என்னால், அதனால் இதை மட்டும் ஸ்டிச் பண்ணிடுங்க, என்ன இந்த மாதிரி பேட்டர்ன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் வந்து தைரியமாக இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பல்ட்டி பண்ணி. ஏன்னா இப்போ நம்ம துணி சரி இல்லாமல் நம்ம சொல்லாமல் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஏதாவது நினைப்பாங்க, இவங்க நம்மக்கிட்ட ஒன்று கூட சொல்லவே இல்லை, இப்படி பிதிர்ந்த மாதிரி துணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்களே, நம்ம பைசா வேஸ்ட்டாக போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நினைக்க வேண்டிய இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்லேயே அவங்கள கூட்டி ஃபோன் அடித்து கூப்பிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம சொல்லிவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிட்டிங்களா, இதில் வந்து தப்பு எதுவும் இல்லை. நம்ம சொல்லாமலே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அவங்க போட்டதுக்கப்புறம் இந்த துணி பிதிர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொன்னாக்கி நம்மளை எதுவும் தப்பாக நினைப்பாங்க இல்லையா. அதனால் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட வந்து சொல்லிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல தப்பே கிடையாது. இந்த மாதிரி ஓரமாலாம் தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம் சுற்றிலும். நீங்களும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் வந்து ஒரு துணி கொண்டு வந்து தந்தாங்க அப்படின்னு தந்தாங்க அப்படின்னாக்கி அவங்ககிட்ட வந்து துணியை பாருங்கள், ஸ்டிச் பண்ண முடியுமா, இல்லை இந்த துணி ஒரு மாதிரியாக இருக்குதா என்ன அதுங்கிறத அவங்ககிட்ட ஃபஸ்ட்லேயே சொல்லிடுங்க. சொன்னதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம தச்சு நமக்கும் வேஸ்ட்டாக நேரம் வந்து வேஸ்ட்டாக போய்கிட்டுருக்கு. இவங்க வந்து குழந்த பிறந்ததும் யாரோ எடுத்து கொடுத்தாங்களாம், ஹிப்டாக அந்த சேலை எடுத்து கொடுத்தாங்களாம். அந்த சேலை ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேலே வீட்டிலே வச்சுருந்துருப்பாங்க போல இருக்குது. துணி வந்து ஒரு மாதிரி இத்துட்டு அந்த மாதிரியே தான் இருக்குது. நான் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுதாங்க. அதை வச்சு துணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி கெட்டு போய்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூரா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததில் நம்ம லைட்டாக இந்த துணியெல்லாம் அப்படியே சிசர் கட் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்படி சிசர் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம வந்து இப்போ பின்பக்கம் டாட் பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கிறதுக்கு அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஃபிட்டிங்க்காக 2 இன்ச்சு அளவு விட்டுருக்கோம். எங்கள் கீழே வேஸ்ட்டில் கீழ்ப்பக்கத்தில் இடுப்பு பகுதியில் 2 இன்ச்சு ஃபிட்டிங்க்காக விட்டுருக்கோம். அந்த 2 இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்காக விடுவோம்ல, அந்த 1/2 இன்ச்சும் இந்த மார்க்கும் ஒன் போல் வர மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி நடுவரில் வச்சு 3 இன்ச்சு உயரம் எடுத்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி 3 இன்ச்சு உயரம் எடுத்துக்கிட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச் வர மாதிரி டாட் பிடிங்க. நான் ஏன் 3 இன்ச்சு உயரம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கி, நான் வந்து வேஸ்ட்டில் வந்து கீழேருந்து மேலே வர 3/4 தான் எடுத்திருந்தேன். 3/4 எனக்கு எப்படியும் 1/2 இன்ச் தையலுக்கு போயிருக்கும். அதனால தான் நான் 3 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன்.
3/4 இன்ச், இப்போ 3/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு இருக்கும். 1/4 இன்ச்சு நம்ம வந்து கீழே 1.5 இன்ச் பீஸ் கொடுத்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுவோம்ல, அப்போ அதில் கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பட்டி ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சில் 1.5 இன்ச்சு அகலத்தில் நம்ம ஒரு பின் பீஸ்க்கு துணி கொடுத்து நம்ம உள்ளே மாற்றி அடிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணி வரேன்ட்டு. இதே போல் இன்னொரு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான். நம்ம இதை வந்து பல்ட்டி பண்ணிக்கிடுவோம். நம்ம டாப் ஸ்டிச் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பின் பீஸ் அப்படிங்கிறதுனால தெரிய வரும். அதனால் நம்ம வந்து டாப் ஸ்டிச் போட வேண்டாம். இதே நகத்துட்டு ப்ரெஷ் பண்ணி விட்டு நம்ம வந்து உள்பாக்கம் மாற்றி அடிச்சுக்கிடலாம். நம்ம பரவாட்டி ஹெம்மிங் தான் பண்ண போகிறோம். அதனால் பாயிண்ட்டை கூடுதலாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா நான் 50 பாயிண்டில் வச்சு இப்போ வந்து பெரிய நூல் தையல் விடுத மாதிரி வச்சுருக்கேன். அதனால் இப்போ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து கஸ்டமர் கொடுக்கும்போது நான் இதை ஊக்கு வச்சுட்டு ஹெம்மிங் பண்ணிடுவேன். ஹெம்மிங் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சை நான் வந்து நூலை வந்து பிரித்து எடுத்துருவேன். நம்மளுக்கு வந்து ஹெம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் உள்ள ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி லேஸாக நூலெல்லாம் தெரிகிறத நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ முழுசாக அந்த ப்ளவுஸ் தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.